என்னும் சங்கதி சுத்தோதனாரை எட்டியது. அதிர்ச்சியும் ஆத்திரமும் கோபமும் சோகமும் மாறி மாறி அவரை தாக்கியது. எது நடக்கக்கூடாது என்று இத்தனை காலம் நினைத்திருந்தேனோ அது நடந்து விட்டது. யாரை குற்றம் சொல்வது? அந்த தேரோட்டியையா? அவரை என்ன செய்வது? விதி, எல்லாம் விதி அவர் ரூபத்தில் வந்து விளையாடி இருக்கிறது. சித்தார்த்தா, சித்தார்த்தா, என் கண்ணே, என்னடா ஆனது உனக்கு? ஓடோடி வந்தார் சுத்தோதனார். சித்தார்த்தர் கன்னத்தில் கைவைத்து அமர்ந்திருந்தார். எந்தவித சலனமும் இல்லாமல் தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தார். நீங்கள் யார் என்பது போன்ற பாவனையுடன். சுத்தோதனார் அவர் தோளை பிடித்து உயர்த்தினார். கலங்காதே சித்தார்த்தா, நீ கலங்கினால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. கண்டவர்கள் சொல் பேச்சு கேட்காதே. நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. தயவு செய்து இப்படி உட்காராதே. எழுந்து வா, ஒரு நடை போட்டு விட்டு வருவோம். நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம், கொஞ்சி விளையாடும் மான்களை பார்க்கலாம், நந்தவனத்தில் அமரலாம், வா என்னுடன் வா என்றார். சித்தார்த்தர் விரக்தியுடன் புன்முறுவல் செய்தார். இல்லை அப்பா, எனக்கு எதிலும் நாட்டம் இல்லை. இனி என்னால் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியாது. இன்பங்களின் மீதான எனது நாட்டம் மடிந்து விட்டது. எதன் மீதும் எனக்கு இப்போதெல்லாம் ஆசை பிறப்பதில்லை. சராசரியாக என்னால் இருக்க முடியவில்லை. வெறுப்பும் விரக்தியுமே மிஞ்சுகிறது. பேய் அறைந்தது போல் சுத்தோதனார் நின்றார். இனி என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் அப்பா. நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். அரண்மனை வாழ்க்கையை என்னால் தொடர முடியாது. என் இயல்பில் என்னை போக விடுங்கள். என் இயல்பில் வாழ அனுமதியுங்கள். எனக்கான பாதை ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது என்ன என்று இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் நிச்சயம் கண்டுபிடிப்பேன் மிக விரைவில். ஏனில் எங்களை விட்டு பிரிந்து செல்வதாக முடிவு செய்து விட்டாயா சித்தார்த்தா? சித்தார்த்தர் பதில் ஏதும் பேசவில்லை. சுத்தோதனார் அவரை பிடித்து உலுக்கினார். சொல், நான் கேட்பதை உங்களால் தர முடிந்தால் உங்களுடன் தங்கி இருப்பேன். என்ன வேண்டுமானாலும் கேள். உனக்கில்லாததா சித்தார்த்தா? முதுமை என்னை தீண்டக்கூடாது. நோய்கள் என்னை நெருங்கக்கூடாது. இப்போதிருக்கும் இளமை என்றென்றும் என்னுடன் தங்கியிருக்க வேண்டும். மரணம் செத்து போக வேண்டும். சுத்தோதனார் விழித்து கொண்டிருக்கும் போதே சித்தார்த்தர் அந்த அறையில் இருந்து வெளியேறினார். இனி இங்கே தங்கியிருக்கக்கூடாது என்று சித்தார்த்தர் முடிவு செய்து விட்டார். என்றாலும் வெளியேறுவது அத்தனை சுலபமாக இல்லை. குடும்பத்தினர் அவரை வைத்த கண் வாங்காமல் கவனித்துக் கொண்டிருந்தனர். இரவு சித்தார்த்தர் தயாரானார். சொல்லிவிட்டு விடைபெறுவது உசிதமானது அல்ல. அனுமதி கிடைக்காது, போகாதே என்று வழியில் விழுந்து தடுப்பார்கள். வெளியேறிவிட வேண்டியதுதான். உறக்கத்தில் இருந்த யசோதராவை ஒருமுறை திரும்பி பார்த்தார். வருகிறேன் பெண்ணே, என்னை தேடாதே. குழந்தை ரகுலனை கவனித்துக்கொள். நான் இல்லை என்று நினைத்துக்கொள். இனி நான் உனக்கு உபயோகப்பட மாட்டேன். வீட்டில் யாருக்கும் உபயோகப்பட மாட்டேன். குதிரையை நெருங்கினார். வா தோழரே, என்னை அழைத்துச் செல். எங்கே போகிறோம் என்று கேட்காதே, எனக்கு தெரியாது. அந்த குதிரை வாய் திறந்து பேசியது. சித்தார்த்தா, உன் தந்தையின் அனுமதி இல்லாமல் வெளியேறும் உன்னுடன் நான் வருவது நியாயமாகுமா? கவலைப்படாதே, நான் மேற்கொள்ளப் போவது ஒரு புனித பயணம். நீ அதற்கு உதவப் போகிறாய். உன் போன்ற உயிர்கள் காக்கும் தர்மத்தை நான் கண்டறியப் போகிறேன். சத்தியத்தை தேடி நீள்கிறது என் பயணம். மறுக்காமல் என்னுடன் வா. சித்தார்த்தர் சொல்லிக் கொண்டிருந்த போதே குபீர் என்று ஒரு வெளிச்சம் அங்கே தோன்றியது. வந்திருந்தவர்கள் தேவர்கள். சித்தார்த்தர் ஆச்சரியத்துடன் அவர்களை வணங்கினார். சித்தார்த்தர் குதிரை மீது அமர்ந்து கொண்டார். சிறிது நேரத்தில் தேவர்கள் மறைந்து போனார்கள். சித்தார்த்தரை சுமந்து கொண்டு பறந்தது அந்த குதிரை. குதிரையின் புலம்பச் சத்தங்கள் கூட ஒருவருக்கும் கேட்கவில்லை. அதன் பாதங்கள் தேவர்களால் பஞ்சு போல் மென்மையாக மாற்றப்பட்டிருந்தன. நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் தேவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை சித்தார்த்தர் பின்னர் தெரிந்து கொண்டார். வயோதிகன் ஒருவன் திடீரென்று பாதையில் தோன்றியது. நோயாளி, சவ ஊர்வலம், அனைத்தும் தேவர்களால் நிகழ்த்தப்பட்டவை. சித்தார்த்தரை துறவு மார்க்கத்துக்கு இழுத்துச் செல்ல அவர்கள் மேற்கொண்ட தந்திரம் அது. அன்று தொடங்கி சித்தார்த்தரின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது. எளியவர்கள் அணியும் உடைகளை உடுத்தி கொண்டார். பொன் பொருள் எதையும் அவர் வைத்து கொள்ளவில்லை. கிடைக்கும் இடத்தில் படுத்துறங்கினார். யாசகம் பெற்று உணவருந்தினார். தனக்கு ஏற்ற குருவை தேடி காடு, மலை, மேடு என்று சுற்றி அலைந்தார். ஒரு சிலரை கண்டு அவர்களிடம் சிறிது காலம் சிஷ்யராக இருந்தார்.
அவர்கள் கூறிய போதனைகளை கவனமாக உள்வாங்கிக் கொண்டார். தியானம், தவம் செய்யும் ஆற்றலை பெற்றார். ஆண்டுகள் பல கழிந்தன. சித்தார்த்தர் துரும்பாக இளைத்து போனார். தனது 29வது வயதில் போதி மரத்துக்கு அடியில் அமர்ந்து தியானம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். புது ஒளி ஒன்று உள்ளத்தில் பிறந்தது.